அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தார். நம்ம ஆண்டவர் தேவையை சந்திக்கிறதுல ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வம். என் தேவை எப்படி சந்திக்கப்படும் சொல்லி பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, அந்தந்த நாளுக்கு அதன்னு பாடுப்போம். ஸோ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லி கவலைப்படவே செய்யாதீங்க. சரியா? அன்றன்றைக்குரியது ஆண்டவர் அன்றன்றைக்கு தருவார், முன்கூட்டி அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கும்போது அந்த அதிகாலை உண்மையில அந்த மன்னா கிடைக்கும். சரியா? ஒரு வாரத்துக்கு சேர்த்து எடுத்துங்க. அடுத்து அப்படி அல்ல. இப்போ நம்மளே இருக்கிறோம், இன்னைக்கு செஞ்ச சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது பழசாயிட்டுனா நல்லா இருக்குமா? ஒரு நாள் ஓகே, 2-3 நாள் கழித்து சாப்பிட முடியுமா? இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எல்லாரும் பல வாரங்கள்லாம் வச்சு சாப்பிட்றீங்க. ஒருவேளை ஆண்டவர் அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சந்திக்க வல்லமை, நாளைக்கு என்ன தேவை இருக்கோ அதை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ ஜெபத்திலே, பரமண்டங்களில் இருக்க ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க, தாங்க ஆண்டவர். அதனால் நம்ம தேவன், நான்லாம் ஊழிய பாதையில் இருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த முழு நேர ஊழியத்தில் 13 வருஷம், பகுதி நேர ஊழியத்தில் 7 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் இத்தனை வருஷம் நடத்தி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 20 ஆண்டுகளில் தேவைகளை தேவன் சந்திப்பார். ஒரு மீட்டிங் போகிறோமோ அதுக்குரிய தேவை, ரிட்டர்ன் வரணுமோ அதுக்குரிய தேவை, ஃப்ளைட்டில் போகிறோமோ அதுக்குரிய தேவை, ட்ரெயினில் போகிறோமோ அதுக்குரிய தேவை, பஸ்ஸில் போகிறோமோ அதுக்குள்ள தேவை, எதில் போகிறோமோ அதுக்குரிய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதுல தேவனை மாதிரி வல்லமை உள்ளவர் எதிலுமே கிடையாது. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஜெபிக்கிறவங்களுக்காக தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய அன்றன்றுக்குரிய தேவைகளை அன்றே நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.